கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களை ஒரு எபிரேய வார்த்தை மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை குறித்து பார்க்க போறோம். அதாவது ஹீப்ருல இரண்டாவது எழுத்து, அத பெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெத் என்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஹீப்ருல முதல் எழுத்தை குறித்து பார்த்துட்டோம். ஆலஃப் என்கிற எழுத்தை குறித்து பார்த்தோம். தாவுங்கிற எழுத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம பெத்ங்கிற எழுத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த பெத் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெத் அப்படின்னா வீடு. அத தெளிவா உச்சரிக்கும் போது சாதாரணமா பெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தெளிவா உச்சரிக்கணும்னா அத பெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்த் பெய்த் அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பெய்த் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிரேய ஜனங்கள் பெயர்களை சூட்டும் போது கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அவங்களுடைய பெயர்களே கொஞ்சம் வித்தியாசமானது. உதாரணமா, நாம பெஞ்சமின் பிறக்கும் போது அவனுடைய தாய் அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறான்னா பெனோனி அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பா. பெனோனி அப்படின்னா துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு துக்கத்தின் மகன் சொல்லி பெயர் வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு இருந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேய ஜனங்கள், அவங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு அவன் என்ன செய்யறா, பெயர் வைக்கிறார். ரொம்ப வருத்தத்துல பிள்ளை பெற்று எடுக்கிறார். அதனால அந்த பையனுடைய பெயர் பெனோனின்னு சொல்லி வைக்கிறார். பெனோனி அப்படின்னா துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி யாபேஸ், யாபேஸ்னு அதுக்கு அர்த்தம் என்ன, துக்கம்னு சொல்லி அர்த்தம். இப்படி பெயர்களை நீங்க பார்க்கும்போது ஒரு வினோதமா இருக்கும். இப்போ நம்ம நவோமியினுடைய பிள்ளைகள், எலிமலேக்கு நவோமிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிலியோன். மக்லோன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வியாதி, கிலியோன் அப்படின்னா தோல்வி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஒருத்தன் பேர் வியாதி, இன்னொருத்தன் பேர் என்னது, தோல்வி. சோ நம்ம பிள்ளைகளுக்கு வியாதின்னு சொல்லி பெயர் வைப்போமா, தோல்வின்னு சொல்லி பெயர் வைப்போமா? ஆனா அந்த ஜனங்கள் அந்த நேரத்துல என்ன சம்பவம் நடக்குதோ அதுக்கேற்றபடி என்ன செய்வாங்க, பெயர் வைப்பாங்க. என்னாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு பெயரை பார்க்கலாம். அந்த பெயர் அக்கீரா அப்படின்னு சொல்லி பெயர் இருக்குது. இந்த அக்கீரா பெயர் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த அக்கீரா பெயர் பையனுக்கு வைக்கலாமா, பிள்ளைக்கு வைக்கலாமா? நம்ம அக்கீரான்னு வந்தோடனே நம்ம இதை நம்ம பொட்ட பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பெயரை வேண்டாம் வச்சிடாதீங்க. ஓகே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பெயர் வச்சாங்க. அதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இதுல அக் அப்படின்னு சொன்னா, அக்குன்னு சொன்னா சகோதரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அக் அப்படின்னு சொன்னா சகோதரன். அக்கி அப்படின்னு சொன்னா என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி வரும். அதுல இந்த ராங்கிற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் தீமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அக்கீலா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என் சகோதரன் தீமை செய்தான் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யும், வரும், தீமையானவன் அப்படின்னு சொல்லி. சோ அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய தகப்பனாருடைய அவன் சகோதரன் என்ன செஞ்சிருக்கிறான், தீமையான காரியத்தை செஞ்சிருக்கிறான். அதனால அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, அக்கீரா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நம்ம அப்படியாவது என்னைக்காவது வைப்போமா? அப்படி வச்சோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்கு விரோதியா தான் நம்ம இருப்போம். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்தாங்க, பேர் வச்சாங்க. இன்னொரு பேர் இருக்குது, அக்கியேசர் அப்படின்னு சொல்லி பேரு. அதே என்னாகும் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அக்கியேசர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கும். இப்ப அக்கேசர் என்ன, இதுல அக்கி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அதாவது மை பிரதர், அப்படி என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஏசர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இதை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பெயர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏசர், எலியேசர், எபனேசர், எஸ்ரா, இது எல்லாமே ஏசர்ல இருந்து வந்ததுதான். ஏசர் அப்படின்னா உதவி, ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும். சோ அக்கியேசர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என் சகோதரன், உதவியாளன். அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தகப்பனாருடைய சகோதரன் ஏதோ ஒரு உதவி செய்திருக்கிறார். அதனால பெயர் எழுதி வச்சாச்சு, அக்கியேசர் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் பெயர்கள் என்ன செய்வாங்க, சுட்டுவாங்க. இது எல்லாமே ஒரு எனர்ஜி லெவல்.
அன்னைக்கு அந்த நேரத்துல என்ன எனர்ஜி இருக்குதோ, எந்த வல்லம் அந்த இடத்தை சுற்றி இருக்குதோ, அந்த அதுக்கேற்றபடி பெயர்கள் என்ன செய்யறாங்க, வைத்தாங்க. அதே போல ஒரு சம்பவம், ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி இருந்தாதான் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய இறங்கும். இல்லாட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப உதாரணமா பெத்தேல் அப்படின்னு சொன்னா, பெத்தேல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்னது? பெத்தேல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தேவனுடைய வீடு. பெத் ஏல், பெத்தேல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய வீடு. பெத்னா என்னது? வீடு. ஏல்னா என்னது? காட், தேவன். சோ பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. அப்போ தேவனுடைய வீடு அங்க யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். இப்ப நம்ம நிறைய பேர் வந்து சபைக்கு பெயர் வச்சிருப்பாங்க, பெத்தேல் ஆலயம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாங்க. பெத்தேல் ஆலயம், பெத்தேல்ங்கிற பெயர் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா தேவன் அங்க இருக்கு, தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய வீடா இருக்குமானால் தேவனுடைய வீடு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு ஒரு சில ஆலோசனைகளை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பெத்தேல் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய வீடு. கர்த்தர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இன்னைக்கு நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், தேவனுடைய வீடா இருக்கிறேன். அப்படின்னா நான் யாரு? பெத்தேல். நீங்க தேவனுடைய வீடா இருந்தீங்கன்னா நீங்க யாரு? பெத்தேல். உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணினார். தேவன் உங்களை பார்த்து சொல்லணும், இது என்னுடைய வீடு. அன்னைக்கு யெகோஷுவா எருசலேமுக்குள்ள வந்த உடனே சாட்டை எடுத்தார், பார்த்துடுங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். வேதம் சொல்லுது, இந்த பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. இந்த பெத்தேல பற்றி இன்னும் நம்ம பெத்த பற்றி இன்னும் விவரமா நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த பெத் அப்படிங்கிற வார்த்தைக்கு மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. ஒன்னு வந்து பெத் அப்படிங்கிற எழுத்து, அடுத்தது யோதுங்கிற எழுத்து, அடுத்தது தாவ் என்கிற எழுத்து. இந்த 3 எழுத்து சேரும் போது இததான் நம்ம என்ன சொல்றோம், பெய்த் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 3 சேர்ந்ததுதான் என்னது, பெய்த். இப்ப இந்த பெய்த்ல இதுக்கும் வீடு அப்படிங்கிற போது அந்த வீட்டுல ஜனங்கள் எப்படி இருக்கணும், அந்த வீட்டுல ஆசீர்வாதம் எப்படி இறங்கும், ஒரு ரட்சிப்பு எப்படி கடந்து போகும், இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் எப்படி வரணுங்கிறது இந்த வீட்டை வச்சே நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாருங்க, பெய்த் அப்படின்னா வீடு, பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. இன்னைக்கு நீங்க பெத்தேலா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பெத்தேலா இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். தேவன் உங்களை பார்த்து சொல்லணும், இது என்னுடைய வீடு. சரி, இப்போ இந்த தாவ் அப்படிங்கிற எழுத்து, நம்ம இந்த தாவை பற்றி தனியா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்க அதை என்ன செய்யலாம், நீங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம். தாவுங்கிற எழுத்தை குறித்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த தாவ் வந்து முற்பிதாக்கள் ஏன்ஷியன் ஹீப்ரூல எப்படி எழுதுவாங்க, சிலுவை சின்னத்தை போடுவாங்க, கிராஸ், அது அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது இந்த 2 எழுத்து பெத்தும் யோதும் சேரும் போது இத பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விண்ணப்பம், ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். விண்ணப்பம், ஜெபம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டுல என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். யாரை நோக்கி ஜெபிப்பீங்க, சிலுவை நோக்கி. கர்த்தரை நோக்கி நீங்க என்ன செய்றீங்க, ஜெபம் பண்றீங்க. அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஜெபம் தேவை. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இப்போ நீங்க தேவனுடைய வீடா இருக்கிறீங்க, ஆனா நீங்க தான் பெத்தேல். நீங்க உங்களை சொல்லலாம், நான் பெத்தேல் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்வார், என்னுடைய வீடுன்னு சொல்லுவார். நீங்க பெத்தேல், நீங்க உங்களை பார்த்து சொல்றீங்க நான் பெத்தேல், நான் தேவனுடைய வீடு. ஆனா கர்த்தர் சொல்லுவார், இது என்னுடைய வீடுன்னு சொல்லுவார். அப்ப நீங்க அவருடைய வீடா இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், பி இருக்கணும், ஜெபம் இருக்கணும். யாரை நோக்கி ஜெபிப்பீங்க, தேவனை நோக்கி என்ன செய்றீங்க, ஜெபம் பண்றீங்க. ஒரு நம்ம சாதாரணமா நம்ம சொல்லுவோம்ல, ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு அப்படின்னு வரும்போது அந்த வீட்டுல என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். இந்த ஜெபம் இல்ல அப்படின்னா அந்த வீடு வீடு கிடையாது. இந்த ஜெபத்தை எடுத்துருங்க, ஜெபத்தை ஒண்ணு வீடே இல்ல, நீங்க வீடே இல்ல. பி அப்படிங்கறத நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஜெபமே ஒரு வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஜெபம் தேவை, ஜெபம் தேவை. கர்த்தர் சொல்வார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். ஜெபிக்க மட்டும் செய்யல, அந்த வீடு கர்த்தருக்கு தேவைன்னா சாட்டை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த வீட்டுக்குள்ள பிசினஸ் நடக்கக்கூடாது. தேவனுடைய வீடுன்னு சொல்லும் போது அந்த வீட்டுக்குள்ள பிசினஸ் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய வீடா இருக்கிறோம்.
இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் என்ன செய்வாங்க, தாட்ல வச்சிருப்பாங்க. நீங்க தேவனுடைய வீடா இருப்பீர்களானால் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள பிசினஸ் என்ன செய்ய வரக்கூடாது. இன்னைக்கு சபைகள்ல பிசினஸ் பண்றாங்க. நோ பிசினஸ் அட் ஆல். வியாபாரம் நடக்கக்கூடாது. தேவனுடைய வீடு வியாபார ஸ்தலம் அல்ல, அது ஜெப வீடு என்னப்படும். அந்த வீட்டுல ஜெபம் இருக்கணும். இன்னைக்கு நீங்க பெத்தேலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்ல அப்படின்னா நீங்க பெத்து கிடையாது, நீங்க பெத்தேல் கிடையாது. தேவன் உங்களை பார்த்து என்னுடைய வீடுன்னு சொல்ல மாட்டார். பாருங்க, இந்த பெத் அப்படிங்கிற வார்த்தையை குறிச்சு பார்க்கிறோம். இன்னும் இதை பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பெத்தை நான் என்ன செய்யறேன், இன்னும் விவரமா பார்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்ப இதுல 3 எழுத்துக்கள் இருக்குது. இது பெத், அடுத்தது இது யோத். யோதுன்னு அதுக்கு அர்த்தம் என்னது, கை. பெத்னா என்னது, வீடு, ஹவுஸ். இப்ப இங்க இந்த 3 எழுத்தையும் நீங்க பாருங்க. நான் 3 பிரிச்சா காமிக்கிறேன். வீடு இருக்குது, கை இருக்குது, அடுத்தது சிலுவை இருக்குது. அதாவது நம்ம மேசியாவை நம்ம பார்க்கிறோம். ஒரு வீடுன்னு எடுக்கும் போது இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசித்தாதான் இந்த சம்பவம் உங்களுக்கு புரிய வரும். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இப்போ நம்ம கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு இந்த 3 எழுத்துக்கள்ல பெத் இருக்குது, யோது இருக்கு, தாவு இருக்கு. இந்த 3 எழுத்துல இந்த கொர்நேலியு யாரு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்க போறோம். பாருங்க, இந்த சிலுவை கொர்நேலியு வர முடியாது. இந்த யோது யாரு, இந்த ஹவுஸ் யாரு, இந்த வீடு யாரு அப்படிங்கறத நம்ம என்ன பிரிச்சு பார்ப்போம். பாருங்க, இப்போ இந்த மனிதனை பற்றி இன்னும் விவரம் வாசிக்கல. அவன் தேவ பக்தி உள்ளவனும். இந்த கொர்நேலியு யாரு? இவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார். இந்த வீட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கும் என்ன எழுத்து வரும், பெத் தான் வரும். பெத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது வீட்டார், ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறதுக்கும் இந்த பெத்து தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சோ சிலுவை தேவனை குறிக்குது. அதாவது சிலுவை பாடுகளை குறிக்குது, மேசியாவை குறிக்குது. அவர் நமக்காக சிலுவையில் அறைந்த அந்த காரியங்களை குறிக்குது. பெத் வீட்டார குறிக்குது. அப்போ அது யாருடைய வீட்டார்? யோது என்னதப்போ? அப்ப இந்த யோது தான் யாரு? கொர்நேலியு. இந்த யோது யாரு? கொர்நேலியு. இப்ப நீங்க உங்க வீடு எடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல உங்க வீட்டாருக்கு நீங்க தான் இந்த யோது யாரு? நீங்க. அப்போ இது உங்களை பற்றினது. நீங்க என்ன செய்யணும், உங்க வீட்டுல நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கறது நீங்க என்ன செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க. சோ பெத் அப்படின்னு வரும்போது 3 எழுத்து பிரிக்கப்படுது. ஒன்னு வீட்டார், அடுத்தது நீங்க, அதுக்கு பிறகு மேசியாவை என்ன செய்துங்க குறிக்குது. இந்த 3 சேரும் போதுதான் என்னது, ஒரு வீடு. வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்ல அப்படின்னா அது வீடா இருக்காது. சக்கையு என்னப்பட்ட ஒரு கொள்ள மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ, அதாவது யெகோஷுவா எப்படிப்பட்டவரோ நினைச்சு அவன் பார்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது குள்ளனா இருந்ததுனால அவனால பார்க்க முடியல. மரத்து மேல ஏறிட்டான். கர்த்தர் நேர் அந்த மரத்துக்கு கீழே வந்தார். சிக்கமோரியா ட்ரீ. அந்த மரத்துக்கு கீழே ஜக்கேவே சீக்கிரம் கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். மேசியா யாரு வீட்டுக்கு போறாரு? இந்த ஜக்கை வீட்டுக்கு போறாரு. அவன் போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொல்றான், நான் யார்கிட்ட அநியாயமா வெட்டி வாங்கி இருந்தேன்னா நாளத்தனே என்ன செஞ்சது, திருப்பி கொடுத்துருதேன்னு சொல்லி மனம் திரும்புறான். பாருங்க, வீட்டுக்குள்ள மேசியா வந்தா மனம் திரும்புதல் இருக்கும். அந்த இடத்துல பாவம் என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் சொன்னார், இன்று உன் வீட்டிலே, போர்ட பாருங்க, இன்று உன்னை யாரு? இந்த யோத யாரு? நம்ம ஜக்கையு. உன் வீட்டிலே, வீடுனா என்னது, பெத். இன்று உன் வீட்டிலே ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு எதன் மூலமா வருது? சிலுவை மூலமா வருது. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த பாடுகள், நமக்காக சிலுவையில் அடிக்கப்படும் ரட்சிப்பு நமக்கு கடந்து வருது. சோ இந்த 3 காரியம் அவர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள ரட்சிப்பு என்ன செஞ்சிரும், வந்துரும். இந்த ஜக்கையுடைய வீட்டுக்குள்ள யோல்தான் ஜக்கையு, இந்த ஜக்கையுடைய வீட்டுக்குள்ள பெத்துக்குள்ள ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தது. பாருங்க, இன்னைக்கு இந்த பெத் இது சாதாரண, உங்களுக்கு ஒரு ஆலோசனைக்குள்ள காரியம். உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரும்னா உங்க வீட்டுக்குள்ள மேசியா வந்தாகணும்.
யெகோஷுவா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா அங்க ரட்சிப்பு உண்டு. வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு மனம் திரும்பவே இல்லைன்னு வைங்க, அப்ப அதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் யெகோஷுவாவை உங்களுடைய இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்துடுங்க. ஒன்னு, பைபிள் எழுதியிருக்கு, ஒரு சீமோன் என்கிற ஒருத்தன் மேசியாவை வீட்டுக்கு கூப்பிட்டு முக்கில உட்கார வச்சுட்டான். மற்றவங்களெல்லாம் நல்லா விசாரிக்கிறான். ஆனா மேசியாவும் சீஷரோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாவியான ஸ்திரீ ஓடி வந்து அவருடைய பாதத்துல அவ கண்ணீரினால பாதத்தை நினைச்சு தன் முடியினால தொடச்சி பாதத்தை முத்தமிட்டு கொண்டே இருந்தா. கர்த்தர் எந்திரிச்சு சீமோனை பார்த்து சொன்னார், சீமோனே கொஞ்சம் இங்க பாரு, நான் இது வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ எனக்கு என்ன தரவே இல்லை, ஆனா இவ தன்னுடைய கண்ணீர்னால என்னுடைய பாதத்தை நினைத்து கொண்டே இருக்கிறா. நான் வந்ததுல இருந்து நீ எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கல, ஆனா இவ ஓயாம முத்தமிட்டு கொண்டே இருக்கிறா. யாருடைய பாவம் அதிகமா மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டார். பாருங்க, இந்த சிலவங்க மேசியா அவங்களுடைய இதயத்துல ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு முக்கல உட்கார வச்சிடாதீங்க. அவர் கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்க கொடுங்க. மரியாள் லாசருடைய வீட்டுக்குள்ள அவர் போறார். போன உடனே மரியாள் என்ன செய்தா தெரியுமா? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். கர்த்தர் சொன்னார், உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டாய். மரியாளை போல இருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு முக்கல உட்கார வைக்காது. உங்க உள்ளத்துல மேசியா இருக்கிறார், இல்லைன்னு இருக்கிறார். ஆனா எங்க இருக்கிறார்? எந்த ஸ்தானத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க? அவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கீங்களா, இல்லாட்டி அவர் ஒரு முக்கலை வச்சுட்டு நான் என்னுடைய காரியத்தெல்லாம் பார்ப்பேன், பிற வந்து உண்மை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? மேசியாவுக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வீட்டை அற்புதமாக ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த பேத் அப்படின்னு சொல்லி வரும்போது 3 பாகமா பிரிச்சு, இது உங்களுடைய வீட்டார், இதுதான் நீங்க, இந்த யோதா நீங்க, இது மேசியா, இது ரட்சிப்புக்குரிய ஒரு காரியம். இந்த 3 சேரும்போது ஒரு வீடா என்ன செய்யும் மாறும். இப்போ இங்க நம்ம கொர்நேலி பற்றி மீண்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கொர்நேலி எப்படிப்பட்டவன், அதாவது நீங்க எப்படிப்பட்டவனா இருக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தேவ பயத்தோடு இருக்கணும். இன்னும் வாசிக்கலாம் கீழே திரும்ப. தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். இன்னும் உங்களுக்கு நம்ம கொர்நேலி போல இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குதா? தேவனுக்கு பயந்தவனா காணப்பட்டான். இன்னும் வாசிங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, திரும்ப முதல்ல இருந்து வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவன் தேவ பக்தி உள்ளவன். இந்த கொர்நேலி யாரு? இவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். இன்னைக்கு அதே போல தேவ பக்தி இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். நம்ம வீட்டுல நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவ பக்தி இருக்கணும். தேவ பக்தி உங்களுக்குள்ள இருக்கணும். தேவ பக்தி தன் வீட்டார் அனைவரோடும். அடுத்தது இவன் எப்படி இருக்கான்னா, வீட்டார் அனைவரோடும். பாருங்க, இந்த போர்டுல உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. இந்த கொர்நேலி எப்படி இருக்கிறான்? தன்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட இவன் தேவனுக்கு பயந்தவன். இவன் மட்டும் பயந்தவன் இல்ல, இவன் மட்டும் பக்தி உள்ளவன் இல்ல, இவன் வீட்டார் அனைவரோடு கூட. சில நேரம் நீங்க பாருங்க, நான் இது பெற்றோராகி உங்களுக்கு தான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளை சபைக்கு கூட்டு போய் உட்கார வைங்க. நீங்க சபையில் இருக்கும்போது பிள்ளைகள் வெளியில ஓடிட்டு இருக்காம, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இதா தெரியும். ஆனா வர்ற நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவ பயமே இல்லாம, நீங்க சபையில இருப்பீங்க, அவங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. உங்களுடைய பிள்ளையை நீங்க கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறீங்க. அர்ப்பணிச்ச பிறகு அதை கர்த்தருடைய பாதையில் உங்களை வழிநடத்த பாருங்க. வழிநடத்தல் அப்படின்னா வரும் நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய இருக்கும். நீங்க அழுது புலம்பிட்டு இருக்க, ஐயோ கர்த்தாவே என் பையனை ரட்சியமப்பா. உங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க கரெக்டா செய்ய வேண்டிய இருக்குது. இந்த கொர்நேலியும் இவன் பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒரு மனுஷன். ஆனா இவன் தேவனுக்கு பயந்தவன், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். இன்னும் வாசிங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஜனங்களுக்கு தர்மம் பண்ணுகிறவன். வெறும் தர்மம் இல்ல, எப்படி தர்மம் பண்றானா? மிகுந்த தர்மம் பண்ணுகிறவன். நீங்க எத்தனை பேருக்கு தர்மம் பண்ணிருக்கீங்க சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில தர்மம் கொடுங்க. ஏழைகள் நம்ம வீதியில் இருக்கக்கூடாது. ஏழைகள் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடாது. ஏழைகள் நம்ம இருக்கிற அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாக ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகலினை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். இதை நீங்க உபாகமும் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். வானத்தின் பலகலினை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். வீட்டுல நீங்க உபாகமும் 15ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் வாசித்து பாருங்க.
இந்த 15ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு சபை போதகர் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு ஆசீர்வதிங்கப்பா. பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்குதா இப்படி ஜெபம் பண்ணா நான் கொடுத்துருவேன்னு சொல்லி? நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சுன்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா தந்துடுவார். ஜெபித்தாலும் கிடைக்கும், இல்லன்ட்டு இல்ல. சில நேரம் பிசாசு எல்லாம் அவன் பிளாக் பண்ணி வச்சிருப்பான், அந்த பிளாக்கை உடைக்கிறதுக்கு ஜெபம் தேவை. ஆனா இங்க வேதம் சொல்லுது, ஏழைகளை நீங்க கவனிச்சாலே, எளியவனை நீங்க நோக்கி பார்த்தாலே கர்த்தர் உங்கள் சிறுமையை ஆசீர்வதித்து தருகிற ஒரு தேவன். உங்களுக்காக வானத்தின் பலகையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க பாருங்க. மிகுந்த தர்மம் கொடுத்தாம இன்னைக்கு நாம எத்தனை பேருக்கு தர்மம் கொடுத்திருக்கிறோம்? இந்த மாதத்துல எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டிருக்கிறீங்க? எத்தனை ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை ஏழைகளை நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீங்க? எளியவனை கவனிக்கணும். நீங்க உங்க சபையில ஒரு ஏழைப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் எப்படியாவது முன்னேறி வர்றதுக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, அவன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்து அவன் மிகுந்த தர்மங்களை செய்கிறவன். இந்த கொர்நேலியு ஒரு வீடு எடுத்து, உங்க வீடு எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும். நீங்க வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து மிகுந்த தர்மங்களை செய்யக்கூடியவர்களா நீங்க காணப்படணும். அது மட்டுமல்ல, இன்னும் வாசிங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இந்த கொர்நேலியு எப்பவும் ஜெபிக்கிற மனுஷன். இன்னைக்கு கொஞ்சம் பிசினஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ஜெபம் நின்றோம். என்ன ஆயிடுச்சு? நேரமே கிடைக்கிறது இல்ல பிரதர். ஒரு நாள் வரும், ஃபுல்லா நேரத்தை கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஜெபிக்கிறதுக்கு உங்க நேரத்தை நீங்க ஒதுக்கல அப்படின்னா, வேலையை கொடுத்த பிசினஸை கொடுத்தவர் அவர்தான், வேலையை கொடுத்ததும் அவர்தான். ஆனா அவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்காம அவர் உங்களுக்கு தேவைன்னு சொல்லும் போது பாருங்க, அவர் உங்க கொஞ்சம் விலகிட்டார் அப்படின்னா சிந்திச்சு பாருங்க என்ன ஆகும். உங்க நேரத்தை ஒதுக்குங்க, கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களுக்காக நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்குறீங்க, தேவனுக்காக உங்க நேரத்தை செலவிட முடியாதா? இந்த கொர்நேலியு இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பதவியில இருந்தாலும் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா காணப்பட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஜெப வாழ்க்கை வேணும். பாருங்க, இந்த 4 காரியம் இந்த யோத், அதாவது கொர்நேலியிட்ட இருந்துச்சு. என்னென்ன காரியம்? இவன் பக்தி உள்ளவன், இவன் தேவனுக்கு பயந்தவன், யாரோடு கூட? வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுது ஜெபிக்கிற மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தான் இந்த கொர்நேலியு இருந்தான். அந்த யோத் வேற யாரும் இல்ல, அது கொர்நேலியு இண்டிகேட் பண்ணுது. ஆனா ஒரு காரியம் ஞாபகத்தை சொல்லுங்க, இவன் இன்னும் ரட்சிக்கப்படல. இவ்வளவு தர்மம் பண்றான், இவ்வளவு ஜெபம் பண்றான், தேவதூதனை நேர்ல பார்த்திருக்கிறான். ஆனாலும் இவன் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படவில்லை. இவனுக்குள்ள அந்த ரட்சிப்பு இல்ல. பாருங்க, வேதம் சொல்லுது, நான் சொல்லல. வாசிங்க 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமா? அவனோ தன் வீட்டிலே, அவனோ யாரு? கொர்நேலியோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு, சீமோன் பேதுருவை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, மனுஷரை அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும். யாரெல்லாம்? நீன யாரு? இந்த யோத். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். வார்த்தைகளை அவன் உனக்கு அப்போ இந்த கொர்நேலியு வீடு இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இவ்வளவு ஜெபம் இருக்கு, எல்லாமே இருந்து, ஆனா இவன் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படல. இவன் ரட்சிப்படுவதற்கு வார்த்தைகள் எங்க இருக்குதா? பேதுருட்ட இருக்குது. அவனை அழைப்பான். என்ன சொன்னான் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 13. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பு தான் என்னது? அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ரட்சிப்புனா சிம்பிள், விடுதலை, டெலிவரன்ஸ். எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. என்னைக்கு நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஒருவன் பாவம் செய்வானால் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை. தன்னுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு வார்த்தை அவருடைய நாமத்தினால அங்க பிரசங்கிக்கப்படுது. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்படும் போது அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும்.
பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30, 31, 2 வசனத்துல வாசிக்கலாம். ஒரு வீடு ரட்சிக்கப்படும்னா என்ன செய்யணும்? அவர்களை வெளியே அழைத்து வந்து, பாருங்க, இந்த ஜெயிலர் வந்து பவுலையும் சீலாவையும் வெளியே கொண்டு வந்து, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று, நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அடுத்த வசனம். அதற்கு பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. பாருங்க, சிலுவை வந்துட்டுங்க. யெகோஷுவா மேசியாவை விசுவாசி. அப்பொழுது என்ன? நீயும் யாரு? யோது. நீயும் உன் வீட்டார்னா என்னது? இந்த பெத். யெகோஷுவா மேசியாவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிப்பை பெறுவீர்கள், சால்வேஷனை பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? யெகோஷுவாவை விசுவாசிக்க வேண்டும். யெகோஷுவா விசுவாசிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள என்ன வந்துட்டு? ரட்சிப்பு வந்துட்டு. பாருங்க, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எழுத்து பெத்தை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த பெத்துல 3 எழுத்து. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிப்படுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க யெகோஷுவா விசுவாசிக்கணும். யெகோஷுவா மேசியா விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய குடும்பத்துல நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நீங்க விசுவாசித்தா நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுடைய விசுவாசம் இன்னும் பலவீனமா இருக்குது, கர்த்தருக்குள் இன்னும் பலப்படுத்துங்க. எப்படி விசுவாசத்தை எப்படி கிரியைக்குள்ள கொண்டு வர்றது அதை பாருங்க. நீங்க கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம பெய்த்த குறிச்சு நம்ம என்ன செய்திருக்கோம்? சின்ன ஒரு காரியம். இதுல நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா சின்ன ஒரு ஆலோசனை, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? யெகோஷுவா மேசியாவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த ரட்சிப்புங்கிற காரியத்துக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்து, விடுதலை. எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. ஒருவேளை குடியிலிருந்து விடுதலை கிடைக்க முடியல என்று சிக்கல நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் குடிச்சிடுறேன். சூதாட கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன அறியாமல போய் நான் சூதாட்டத்துல உட்கார்ந்துடுறேன். கர்த்தாவே, எனக்கு விடுதலை தாங்க. நான் சிகரெட் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் தலைவலி நிமித்தம் சிகரெட்டை குடிக்கிறேனப்பா, எனக்கு விடுதலை தாங்க. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். விபச்சாரத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு கேளுங்க. வேசித்தனம், இவனுடைய பல அசுத்தமான மார்க்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், அதுல விடுதலை பெற வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் இன்றே விடுதலை பெற முடியும். யெகோஷுவா விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே துதிக்கிறோம் அப்பா. இன்று இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் பாவத்தை அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்களோ அவர்களை இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே. அவர்களை விடுவித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. லார்ட், துதிக்க நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் விரும்பாத தீமையை செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை தாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலை தாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க சமாதானத்தை தாங்க ராஜா. அவங்களும் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். எத்தனை தாய்மார்கள் தேவனே தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட மாட்டானா? அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற மாட்டானா? குடி பழக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தை நீ தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர் உள்ள ஜெபத்தை நீர் கேட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எத்தனையோ குடும்பத்துல என் புருஷன் குடித்துட்டு வந்து என்னை ரொம்ப அடிக்கிற, ரொம்ப சித்திரவதை பண்றாங்களே, அவங்க என் புருஷனுக்கு விடுதலை கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு கிடைக்காதா என்று தவிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறேன். அவருடைய கண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமான மழையாக பொழிய பண்ணுவீராக. அவர்கள் மேல உங்களுடைய ஆசீர்வாத மழை தேவனை மேகங்கள் காணப்படட்டும் ராஜா. ஆசீர்வாத மேகத்தை நீ பொழி பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ராஜா. பாவத்தில் மாட்டியிருக்க சிக்கி இருக்கிற தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும். யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் அப்படியே விடுதலை நடக்கட்டும் ராஜா. இப்பொழுது அந்த விடுதலை நடப்பதாக ஆசீர்வதிங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்து தருகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் கிரியை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் 24, 25 ஆகிய 2 நாட்களில் சாயங்காலம் 4 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து எபிரேய வகுப்புகள் நடைபெறும். நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.